நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் சென்னையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வா, என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது, விவரிக்கலாம். ஜனநாயக திருவிழாவினுடைய கடைசி கட்ட ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். நாளை காலை முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அனைவருக்கும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை என்ற 3 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை நடைபெற இருக்கிறது. நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னை ராணி மேரி கல்லூரி. இது வட சென்னையிலுடைய வாக்குகள் எண்ணப்படக்கூடிய ஒரு பகுதி. அதே போல அண்ணா பல்கலைக்கழகம், அந்த இடத்தில் மத்திய சென்னையினுடைய வாக்குகள் எண்ணப்படுகின்றன. லயோலா கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக நாளை காலை முதல் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. 942 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் அமைதியாக இந்த வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடிப்பதற்காக தேர்தல் ஆணையமும் சரி, சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் இதற்கான ஏற்பாடுகள் பலவற்றையும் செய்திருக்கிறார்கள். இப்போது இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் இன்று இரவு கொண்டு வரப்பட்டு அங்கே வைக்கப்பட இருக்கிறது. இதற்கான முகவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டால் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பகுதிக்கு, இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு மட்டும் சுமார் 450 என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து 1400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.